ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஹந்தி கிளாஸ் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து மெஹந்தி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து கிளாஸ் 1 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சர்க்கிள், கர்வ், அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸ்னால் வந்து ஸோ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதோட பெடல்ஸ் தான். ஸோ அந்த பெடல்ஸ் வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் வேல போடுறோமோ அதை வச்சு தான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸாக வந்து வரும். ஸோ அதையும் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம சர்க்கிள் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் அப்படின்னோடனே நம்ம சும்மா வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக வராது, அப்படியே கோணையாக அந்த மாதிரி போயிடும். ஸோ அதுக்கு ஈஸி டிப்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 சைட்லேயும் வந்து ஒரு டாட் மாதிரி குட்டியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து கரெக்டாக அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மெஹந்தி வந்து நீங்கள் சூப்பராக போடலாம். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் 1 ஆர் மோர் டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறமா வந்து சர்க்கிள் வந்து இது முடிஞ்சா அடுத்து வந்து அந்த பெடல்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா சி மாதிரி போடணும். அப்புறம் வந்து சியை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போடுறோம். அப்புறம் வந்து யூ மாதிரி, யூவை வந்து அப்படியே திருப்பி போட்டால் எப்படி அந்த மாதிரி போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூ, நெக்ஸ்ட் வந்து எம். இவ்வளோ தான் வந்து ஃப்ளவர்ஸ்க்கான பெடல்ஸ். மோஸ்ட்லி வந்து இதுதான் எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வரும். இதை தாண்டி அவ்வளோக்கு வராது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்னன்னா டாட் தான். டாட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோனை வந்து நம்ம எப்போதும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது ஒழுங்காக வராது. ஏன்னா நம்ம வந்து அந்த கோனோட எட்ஜஸில் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒட்டிகிட்டு இருக்கோம் மெஹந்தி. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு கோனை வந்து நல்லா வந்து சென்டராக அப்படியே வச்சுக்கணும். எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம எப்போதும் கோன் போடுறப்போ கொஞ்சம் சாய்வெல்லாம் அப்படி தான் இருக்கும். கோனை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நம்ம எப்போதும் போடுறப்போ கொஞ்சம் சாய்வெல்லாம் வச்சு தான் கோன் போடுவோம். இப்போ வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம போட்ட இந்த சர்க்கிள், அப்புறமா கர்வ், அப்புறம் அந்த போட்ட பெடல்ஸ், டாட், இது எல்லாத்தையும் வச்சு எப்படி வந்து ஃப்ளவராக போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த நம்ம யூ இல்லைனா சி போட்டோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து போட்டுட்டோம். மேக்ஸிமம் வந்து எல்லா ஃப்ளவரும் வந்து இந்த 6 பெடல்ஸ்குள்ளே மட்டும்தான் வந்து வரும். ஸோ இதையே வந்து நம்ம குட்டியாக போடுறது, பெருசாக போடுறது அப்படி வச்சே வந்து நிறையா ஃப்ளவர்ஸாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து வேறு பெடல்ஸ்லாம் வந்து அவ்வளோக்கா வராது. காமனாக இது தான் வந்து நிறைய வந்து வரும். ஸோ அதனால் இந்த 6 பெடல்ஸை மட்டுமே நீங்கள் ட்ரைன் பண்ணாலே போதும், எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து நீங்கள் வந்து போடலாம். இப்போ ரெண்டாவதாக என்ன ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதையே வந்து பெரிய பெடல்ஸாக வந்து இங்கே நம்ம போடுறோம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒன்று தான் கற்றுக்கிட்டோம், அதை வச்சு குட்டியாக பெருசாக போடுறதுனாலே வந்து 2 டிசைனாக நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஹைலைட் பண்ண நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி ஷேடோவாக வந்து கொடுக்கலாம். கொடுத்தோன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட் ஆகும். கொடுத்துட்டு வந்து நடுவில் வந்து ஒரு டாட். ஸோ இப்போ ரெண்டாவது ஃப்ளவர் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இதில் காட்டுற ஃப்ளவர்ஸை விட நீங்களுமே வந்து நிறையா வந்து மேக் பண்ணிக்கலாம் இந்த 6 பெடல்ஸை வச்சு மட்டுமே. இப்போ தேர்ட் ஒன்னாக வந்து நம்ம என்ன ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோன்னா, எம் மாதிரி போட்டோம்ல அதை வச்சு தான் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம பெடல்ஸாக வந்து போட்டு பார்க்குறப்ப நம்ம எம் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம போடுறப்ப கொஞ்சம் அந்த ஹார்ட்டிங் ஷேப் மாதிரி வந்து நம்ம கொண்டு வரலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டாட் வச்சுட்டு அப்புறமா குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த ஹார்ட்டிங் ஷேப் மாதிரி நம்ம போடுறோம். இது வந்து ஒரு ஃப்ளவராக வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து நல்லா போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அழகாக வரும். நீங்கள் எவ்வளோ அழகாக மெஹந்தி போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் திரும்பி திரும்பி போட்டு பார்த்தா தான் அது வந்து கண்டிப்பாக வரும்.
இப்போ வந்து ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ மாதிரி போட்டோம்ல, அதையே வந்து நம்ம குட்டி குட்டியாக போட போகிறோம். அவ்வளோதான். போட்டால் இது ஒரு ஃப்ளவராக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். பாருங்க 1 2 அப்புறமா வந்து இந்த 4th ஃப்ளவர், இது 3த்துக்கும் வந்து ஒரே பெடல்ஸ் தான். நம்ம வந்து குண்டாக போடுறோம், அப்புறம் நீட்டாக போடுறோம், ஒல்லியாக போடுறோம், பெருசாக போடுறோம். இந்த மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு சைஸில் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 4th ஒன்னில் போட்டிருக்கோம்ல, அந்த யூ மாதிரியே வந்து நல்லா நீட்டாக குட்டி குட்டியாக போட்டிருக்கோம்ல, இதை வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன்லேயும் வந்து நம்ம வந்து போடலாம். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா இதே தான் நம்ம அப்படியே குட்டி குட்டியாக யூ மாதிரி, யூவை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கோன் போடுறப்போ வந்து நோட்டில் வந்து டச் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பேனா பென்சிலில் போடுற மாதிரி நோட்லேயோ இல்லை ஹேண்ட்லேயோ வந்து டச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே தூக்குனா மாதிரி மட்டும்தான் வந்து போடணும். உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து பேனா பென்சிலில் எழுதுகிற மாதிரி தெரியலாம், பட் அப்படி கிடையாது. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஸோ அதனால் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 4th வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு லைன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரெக்டாக வந்து வராது. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அந்த மெஹந்தியில் வந்து ஓவராக நம்ம போடக்கூடாது. சும்மா டாட் மாதிரி லைன் மாதிரி போட்டோன்னா, ஸோ அந்த அளவுக்கு கொண்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த டிசைனை வந்து போடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஷேடோ மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெடல்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக நீட்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம போகிற டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். போட்டுட்டு வந்து மேலே வந்து டாட் வச்சிடுறோம், அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக இருந்ததுக்கும் இப்போ டாட் வச்சதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே நம்ம என்ன பண்ணலான்னா, கீழே வந்து திரும்பி அதே மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணலாம். திரும்பி பாருங்கள், திரும்பி வந்து அதே மாதிரி கோட் போட்டுட்டு இப்போ வந்து நான் இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், லைனில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து டார்க் பண்ணிடுறோம் போல்டாக. ஸோ இப்போ இது ஒரு லைனாக வந்துருச்சு. இந்த டிசைனை வந்து இப்படியும் மேக் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதே வந்து ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு மேலே வந்து யூவை வந்து திருப்பி போட்ட மாதிரி வந்து போட்டிருக்கோமா, இப்போ வந்து யூ மாதிரியே போடுறோம், அதுக்கு ஆப்போசிட். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஒரே இதை வந்து திரும்பி நம்ம வேறு மாதிரி வந்து ட்ரை பண்ணாலே அது வந்து நிறைய மாடல்ஸாக வந்து வந்துடும். இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து போட்டு அதே மாதிரி டாட் வச்சோன்னா அவ்வளோதான். இது ஒரு டிசைனாக ஈஸியாக வந்துடும். இது நீங்கள் ஃபிங்கர்ஸ்க்கெலாம் போடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எல்லா டிசைனையும் வந்து நீங்கள் நல்லா வீட்டில் வந்து திரும்ப வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா டிசைனும் வந்து நல்லா வரும். ஸோ வந்து இப்போ நான் இதில் ஃபோனில் காட்டுறத நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நீங்களும் வந்து இதை விட நிறையா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்து ஒரு லைன் போட்டிருக்கோமா 4th, இதில் ஃபஸ்ட்டாக இவ வந்து திருப்பி போட்ட மாதிரி போட்டு ஒரு டிசைன் போட்டிருக்கோமா, டாட் போட்டு வச்சோம். அப்புறம் கீழே வந்து போல்டு லைனாக வந்து பண்ணணும். ஸோ திரும்பி அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைனை வச்சே நம்ம நிறையா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து லைனு அப்புறமா வந்து இந்த சர்க்கிள், இதுலேயே வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து ஒரு இதை நம்ம கரெக்டாக போட்டோம்னாலே அதை வந்து குட்டியாகவும் பெருசாகவும் போட்டு நம்ம வந்து அதிகமான டிசைன்ஸை வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th ஒன்னாக போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளவரை வச்சு இன்னும் என்னென்ன மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு வந்து இதில் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து டாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே வேணாலும் பாருங்கள், இப்போ 4th இருக்கிற ஃப்ளவருக்கும் இப்போ 5th நான் போடுற ஃப்ளவருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டாட் வைக்கிறதுனால அதை வந்து ஹைலைட் பண்ணி நல்லா காட்டுது. இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுக்கலாம்.
இதுக்கு மேலே வந்து அந்த யூ மாதிரி இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக வந்து போடுறேன். போட்டு இதை வந்து நம்ம ஒரு டிசைனாக வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கும் மேலேயே வந்து இன்னொரு யூ மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து அந்த அடுக்கு பூலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம 4th ஒன்றா ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக வரத்துக்கு வந்து நம்ம என்ன வந்து ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கும் என்ன செய்யணும்னா வந்து 4 சைட்ஸும் வந்து நம்ம எவ்வளோ நீட்டுக்கு வந்து அந்த பெடல்ஸ் வந்து போட போகிறோமோ அவ்வளோ நீட்டுக்கு வந்து அந்த 4 சைட்ஸும் வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கப்புறமா வந்து இந்த டிசைனை வந்து நான் டாட்ஸ் வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து எண்டிங்கில் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மேங்கோ டிசைன் தான் வந்து போடுறேன். இதுக்கு வந்து என்னன்னா வந்து நீங்கள் எஸ் வந்து போட்டாலே போதும், மேங்கோ டிசைன் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ் போடுங்க. எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கீழேருந்து மேலே வந்து சேர்த்து விட்டிங்கன்னா வந்து அழகாக வந்து ஒரு மேங்கோ வந்துடும். அதுக்கப்புறமா சேர்த்து விட்றப்போ வந்து நீங்கள் ஒழுங்காக வந்து சேர்க்கணும், இல்லைனா 3rd ஒன் மாதிரியும் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி போயிடும். போட்டுட்டு மேங்கோ வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து போடலாம். உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி மேங்கோ வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து போடலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கோன்னா அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு மாடலில், அந்த மாதிரி நிறைய மாடலில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி நிறையா விதமாக வந்து ஃபில் பண்ணலாம். மேங்கோ டிசைன் வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து கிடையாது. நம்ம அந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து மேங்கோவை வந்து கர்வ் பண்ணி போடணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு எஸ் வந்து உங்களுக்கு போட தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அழகாக வந்து மேங்கோ டிசைன் வந்து மேக் பண்ணிடலாம். அப்புறமா வந்து அது உள்ளே வந்து ஃபில் பண்ணுறது வந்து நான் தனியாக வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃபில்லிங் எப்படிலாம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த மேங்கோஸில் வந்து நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது எல்லா டிசைனையும் வந்து நீங்கள் நல்லா வந்து திரும்பி வந்து போட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மெஹந்தி கிளாஸ் 2 வந்து இதோட வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 3ல் வந்து மீட் பண்ணலாம். இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து போட்டு பார்க்குறது எல்லாத்தையும் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சஃபா கிரியேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டிஸ்பிளேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.